ஈழமும் மணிமேகலையும் என்ற தலைப்பில் எமது கொழும்பு தமிழ்ச் சங்கத்தால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கும் கலை அளிக்கைகளுடன் கூடிய ஆய்வரங்கு இன்று 2ஆம் நாள் காலை தொடங்கி தற்பொழுது மாலை நிகழ்வாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. கவிஞர் குணரத்னம் என பெயரிடப்பட்ட இவ்வரங்குக்கு சமூகம் தந்திருக்கும் அனைவரையும் இருகரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறோம். எங்கள் இலக்கியங்கள் யாவும் தேடலுடன் கூடியவாறு மெருகூட்டப்பட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கொழும்பு தமிழ்ச்சங்கம் பெருவிழாவாக இதனை ஏற்பாடு செய்துள்ளது. இன்றைய முதலாவது நிகழ்வாக மங்கள விளக்கு ஏற்றும் நிகழ்வு நடைபெற உள்ளது. மங்கள விளக்கை அரங்கில் பெயர் சூடி நிற்கும் கவிஞர் சேனா குணரத்தினம் ஐயாவின் பாரியார் திருமதி பத்மா குணரத்தினத்தை ஏற்றி வைக்க அன்புடன் அழைக்கிறோம். சங்க தலைவி திருமதி சுகந்தி ராஜகுலேந்திராவுடன் இருக்க மகிழ்வுடன் அழைக்கப்படுகிறீர்கள். இன்றைய விழாவின் மங்கள விளக்கை ஏற்றி வைத்த திருமதி பத்மா குணரத்தினத்திற்கு எமது நெஞ்சார்ந்த நன்றிகள். அடுத்து இன்றைய நிகழ்வுக்குரிய தமிழ் வாழ்த்தினை இசைக்க செல்வி அபிநயா ஸ்ரீஹரனை அன்புடன் அழைக்கிறோம். வானார்த்த பொதியின் இசை வளர்கின்ற மாதியே, வானார்த்த பொதியின் இசை வளர்கின்ற மாதியே, மன்னிய மூவேந்தற்கடம் மடி வளர்த்த மகளே, மன்னிய மூவேந்தற்கடம் மடி வளர்த்த மகளே, தேனார்த்த தீன் சுளைசாள் திருமாலின் குன்றம், தேனார்த்த தீன் சுளைசாள் திருமாலின் குன்றம், தென்குமரியாயிடை நச்சங்கோள் கொள் செல்வி, தென்குமரியாயிடை நச்சங்கோள் கொள் செல்வி, காணாத்த தேனே கற்கண்டே நற்கனியே, காணார்த்த தேனே கற்கண்டே நற்கனியே, கண்ணே கண்மணியே அக்கண் புலம் சேர்ந்தவி, கண்ணே கண்மணியே அக்கண் புலம் சேர்ந்தவி, ஆடாத நூற்கடலை அளித்தருளும் அமிழ்தே, ஆடாத நூற்கடலை அளித்தருளும் அமிழ்தே, அம்மே நின் சீர் முழுவதும் அறைதல் யார்க்கு எளிதே, அம்மே நின் சீர் முழுவதும் அறைதல் யார்க்கு எளிதே. இன்றைய தமிழ் வாழ்த்து மிக இனிமையாக எங்களுக்கு அளித்து தந்த செல்வி அபிநயா ஸ்ரீஹரனை எங்கள் தமிழ்ச்சங்கம் நன்றியுடன் பாராட்டுகிறது.
இன்றைய 2ஆம் நிகழ்வு மாலை நிகழ்வு சட்டத்தரணி தானா பரமேஸ்வரன், முன்னாள் அதிபர் கொழும்பு பம்பலப்பட்டி இந்து கல்லூரி, துணைத் தலைவர் கொழும்பு தமிழ்ச்சங்கம் அவர்களின் தலைமையிலும், தொடக்க உரை திரு தானா ராஜரட்னம், நிர்வாக குழு உறுப்பினர் கொழும்பு தமிழ்ச்சங்கம் கொழும்பு பம்பலப்பட்டி இந்து கல்லூரி பிரதி அதிபர் அவர்களாலும், சிறப்புரை பேராசிரியர் ஆனா கிருஷ்ணவேணி அம்மையாராலும் நிகழ்த்தப்பட உள்ளது. இவர்களுடன் எமது தமிழ்ச்சங்க தலைவி திருமதி சுகந்தி ராஜகுலேந்திரா, எமது சங்க செயலாளர், நிதி செயலாளர், இலக்கிய குழு செயலாளர், சங்க உறுப்பினர்கள், அன்பான பெரியோர்கள், சிறுவர்கள், சங்க ஊழியர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்று கொண்டு இன்றைய அரங்குக்கு பெயரிடப்பட்ட திரு சேனா குணரத்னம் பற்றிய நினைவு துளிகளை குறிப்பிட விரும்புகிறேன். அதே சமயம் இன்றைய விழா நாயகர்களை மேடைக்கு வந்து அமருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். சட்டத்தரணி திரு பரமேஸ்வரன் அவர்கள், திரு தானா ராஜரட்னம் அவர்கள், திருமதி சுகந்தி ராஜகுலேந்திரன் அவர்கள், பேராசிரியர் ஆனா கிருஷ்ணவேணி அவர்கள், இன்றைய அரங்கை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் கவிஞர் சேனா குணரத்னம் அரங்கு அவரை பற்றிய சில மன்னிக்கணும் அன்பான சேனா குணரத்னம் அவர்களின் பாரியாரையும் நாங்கள் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கவிஞர் சேனா குணரத்னம் அவர்கள் கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் தலைவராகவும் சங்கத்தின் பல்வேறு பதவி நிலைகளிலும் இருந்து பணியாற்றி வந்தவர். இவர் பேராதனை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் கானா கணபதி பிள்ளை, பேராசிரியர் சூனா வித்யானந்தன் ஆகியோரின் மதிப்பை பெற்ற ஒரு மாணவர். பல்கலைக்கழக வாழ்க்கை தமிழ் பணிகளை மேற்கொள்வதற்கான பயிற்சிகளை வழங்கியதென்று கூறலாம். தொடர்ந்து இலங்கை நிர்வாக சேவையின் முதல் தர அதிகாரியாகவும் இருந்து ஓய்வு பெற்றவர். இதனால் நிர்வாக சேவையிலும் உன்னதமான பணிகளை மேற்கொண்டு பலரது பாராட்டுக்களுக்கு சொந்தக்காரரானவர். தமிழ் கவிதைகளின் ஊற்றுக்களை தன்மயமாக்கி ஒரு கவிஞராக தன்னை அடையாளப்படுத்துவதில் விருப்பமும் அதீத ஈடுபாடும் கொண்டவர். குறிப்பாக மரபு கவிதைகளை கையாள்வதில் நுட்பமும் தேர்ச்சியும் கொண்டவர். தனது ஆசான்களான கணபதி பிள்ளை வித்யானந்தன் மீது உயர்ந்த மரியாதையும் அவர்களது தனிச்சிறப்புகளை அவ்வப்போது எடுத்து இயம்புவதிலும் மிகுந்த நாட்டம் கொண்டவர். இதைவிட பேராசிரியர் வனபிதா தனிநாயகம் அடிகள் மீது பற்றும் விருப்பமும் கொண்டவர். அவரது தமிழ் சார்ந்த பணிகளின் பொழுது தன்னாலான பங்களிப்புகளையும் அவ்வப்போது வழங்கி வந்தவர். கைலாசபதி சிவத்தம்பி, பூலோக சிங்கம் உள்ளிட்ட புலமையாளர்களுடன் ஊடாடி வந்தவர். கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் தலைவராக இருந்து பழந்தமிழ் இலக்கியம், நவீன இலக்கியம் முதலான களங்களில் சிறப்பான நிகழ்ச்சிகள் இடம்பெறுவதற்கும் தன்னாலான பங்களிப்பை வழங்கி வந்தவர். தமிழ்ச்சங்கத்தின் இயக்கமும் தொடர்ச்சியும் ஆறாத்தன்மையில் பேணப்படுவதற்கும் தனது காலத்தில் அந்த தொடர்ச்சியை பேணுவதற்கு தன்னாலான முயற்சிகளை மேற்கொண்டவர். தமிழ்வழி கந்தசாமி அவர்களுடன் இணைந்து சங்கத்தின் பணிகள் இன்னும் சிறக்க தனது அனுபவத்தையும் அறிவையும் வழங்கி வந்தவர். இத்தகைய பெருந்தகையை நினைவு கூர்ந்து இன்று நடைபெறும் ஈழமும் மணிமேகலையும் என்ற புலமை விழாவில்
அவர் பெயரில் அரங்கு அமைத்து செயல்படுவதன் மூலம் கொழும்பு தமிழ்ச் சங்கம் அவருக்கான சிறப்பை வழங்கி மகிழ்கிறது. இன்றைய தமிழ் வாழ்த்தை இசைத்த செல்வி அபிநயா ஸ்ரீதரன் அவர்களின் கௌரவம் அவருடைய கௌரவம் இங்கு நடைபெற உள்ளது. இன்றைக்கு தலைமை வகித்து இன்றைய நிகழ்வை தலைமை வகித்து நடத்தி கொண்டிருக்கும் எங்கள் சட்டத்தரணி பரமேஸ்வரன் ஐயா அவர்களால் அது வழங்கப்பட இருக்கிறது. அபிநயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய நிகழ்வின் தொடக்க உரையை நிகழ்த்த திரு ராஜரட்னம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நாம் இங்கு கூடியிருப்பது கவிஞர் சேனா குணரட்னம் அரங்கு. இந்த அரங்கில் இன்றைய நிகழ்வுகள் இனிதே நடைபெற உள்ளது. இந்த நிகழ்வின் தொடக்க உரையாக சில வார்த்தைகளை சொல்வதற்கு சந்தர்ப்பம் தந்த தமிழ் சங்கத்தினருக்கு நன்றி கூறி இன்றைய அவையின் தலைவர் அவர்களே, கவிஞர் சேனா குணரட்னம் அவர்களின் பாரியார் அவர்களே, பேராசிரியர் கிருஷ்ணமணி அவர்களே, இன்றைய அவையில் இருக்கின்ற அன்பர் மக்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். நாம் மணிமேகலை என்ற இந்த தகவலை பற்றி நேற்று மாலை இன்று காலை பல்வேறு கதையாளர்களையும் அது தொடர்பான நிகழ்ச்சிகளையும் நாம் சந்தித்திருக்கின்றோம். இன்று இன்றைய அரங்கில் இந்த மணிமேகலை என்ற காவியம் எந்த அளவிற்கு தமிழர் சமூகத்தில், தமிழர் வரலாற்றியலில், தமிழர் இலக்கிய நோக்குகளில், தமிழர் அறிவு மரபில், தமிழர் பண்பாட்டு மரபில், தமிழர் அழகியல் மரபில், தமிழருடைய புறநிலை மரபில், பண்பாடு மாநிலவியல் தொல்லியல் மரபில் இது எவ்வளவு முக்கியத்துவம் பெறுகின்றது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காவியம் என்று கூறுவார்கள். தொன்று தொட்டு இன்று வரை அவ்வாறுதான் அழைக்கப்பட்டு வருகிறது. சிலப்பதிகாரம் சொல்லாத பல விடயங்களை மணிமேகலை சொல்கிறது. சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக
மணிமேகலை ஆரம்பிக்கின்றது. அதன் விடுபட்ட பகுதிகளை சொல்லுகின்ற ஒன்றாக வருகிறது. மணிமேகலையின் முக்கிய கர்த்தாவாக மணிமேகலை என்ற நாட்டிய பெண் முதன்மை பெறுகின்றார். அவருடைய பிறப்பு, அந்த பிறப்பு நூறாக அவருக்கு வாழ்வியலில் ஏற்பட்ட நடத்தை மாற்றங்கள், அந்த நடத்தை மாற்றங்களின் ஊடாக அவர் பெற்ற அனுபவங்கள் போன்றவற்றிலிருந்து நாம் அந்த காவியத்தின் முக்கிய பண்புகளை கண்டுகொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த காவியம் பற்றி முதலில் அறிவுரையாக பார்க்கின்ற போது சிலப்பதிகாரம் அறியப்பட்ட அளவிற்கு மணிமேகலை தமிழ் நல்லுலகில் தமிழ் அறிஞர்களால் அறியப்படவில்லை என்ற ஒரு செய்தி இருக்கிறது. அதற்கு காரணம் இந்த மணிமேகலையுடைய தத்துவார்த்த மெய்யியல் ஒழுக்கவியல் சிந்தனைகளின் சிறப்பு என்று ஒரு சிலர் கூறுகிறார்கள். அதை விளங்கி அதை பரப்புவதற்குரிய அந்த பரம்பரை மெய்யியல் சிந்தனைகள் தமிழர் உலகில் குறைவாக இருந்தமையால் சில வேளைகள்ல இது மறக்கப்பட்டிருக்கலாம், அறியப்படாதிருக்கலாம் என்ற ஒரு ஆய்வு குறிப்பு இருக்கிறது. அடுத்து இந்த குறிப்பிட்ட மணிமேகலையின் காலம் பற்றிய ஆய்வை பார்க்கின்ற போது இந்த மணிமேகலை தத்துவத்தின் மெய்யியல் பின்னணிகளை தேட முற்படுகின்ற போது இதன் காலம் அறியப்படும் என்று முத்துமோகன் அவர்கள் தன்னுடைய ஆய்வுகளில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக கிபி 5-7ஆம் நூற்றாண்டுகளுக்கிடையில் இந்த காப்பியம் தோன்றியதாக கூறப்படுகிறது. இதன் பதிப்பை பொறுத்தவரையில் மயிலை சண்முகம் பிள்ளை என்பவர் சுவடிகளில் இருந்து முதலாக மணிமேகலையை பதிப்பித்தார் என்ற ஒரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு பிறகு 1898, 1946, 1946 இது புது வடிவங்களாக பதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த வகையில இந்த நூலின் அடுத்த மணிமேகலையில் மிக முக்கியமான விடயமாக கருதப்படுகின்ற சிலம்போடு ஒட்டி பார்க்கின்ற போது மணிமேகலை சிலம்பின் தொடர்ச்சியாக வருகின்றது. சிலம்பின் நடத்தைகள், சிலம்புக்குள்ள வருகின்ற கோவலனுடைய அந்த குறிப்பிட்ட மாதவி மீது கொண்ட காதலால் அறம் மீறிய கோவலனின் நடத்தை பிறழ்வுகளால் பாண்டி நாடு சென்ற கள்ளப்பட்டம் பெற்று, கள்ளன் என்ற பட்டம் பெற்று செயற்படுகின்ற காலகட்டத்திலே அவர் இறக்கின்றார். அந்த இறப்பால் கண்ணகியின் நடத்தைகள் அகோரமாகின்றது. அந்த நடத்தையின் விளைவாக அந்த ஊழ்வினை உறுத்தும் என்ற அந்த செயலூடாக இது எடுத்து காட்டப்படுகிறது. இதன் பின்னணியில் தான் சிலப்பதிகாரத்தை தொடர்ந்து மாதவியின் மகளான மணிமேகலை குறித்த கதை ஆரம்பத்தில் மணிமேகலா துறவு என்ற பெயருடன் வருகிறது. மணிமேகலை பற்றி சிலம்பு சொல்லாத பல செய்திகளை சொல்லி பௌத்த துறவியாகும் செய்திகள் வரை உள்ள விடயங்கள் தொடர்பாக இந்த மணிமேகலா காவியம் எடுத்து செல்லப்படுகிறது. உலகியல் சம்பவங்களை சுட்டாது தனது முற்பிறவி சம்பவங்களை சுட்டி குறித்து அவை தொடர்பான எல்லைகளை உணர்ந்து பௌத்த தத்துவங்களை கேட்டறிந்து துறவியாகுவதுடன் மணிமேகலா பாத்திரம் அல்லது காவியம் முடிவுறுகிறது. அப்ப இந்த மணிமேகலை என்ற கதைக்குள்ள வருகின்ற கதையாளர்கள் அறிவு ரீதியாக பார்க்கின்ற போது ஒன்று மறுபிறப்போடு சம்பந்தப்படுகிறது. அப்ப அறிவியல் ரீதியாக, அறிவாராய்ச்சியல் ரீதியாக நாங்கள் பார்க்கின்ற போது இதன் ஒரு விளிம்பு அல்லது ஒரு ஆரம்பம்
அறிவு தேடல் சம்பந்தமாக பார்க்கின்ற போது குறிப்பாக இயற்கை கடந்த அறிவுக்குள்ள இதை நாங்கள் தேட வேண்டி இருக்கிறது. இந்த அறிவின் ஒரு பகுதியாகிய இயற்கை கடந்த அறிவிலிருந்து மணிமேகலையை பிரிக்க முடியாத அந்த காவியத்தை. ஆகவே அந்த அறிவு பகுதிக்கூடாக மணிமேகலையை பார்க்க வேண்டிய ஒரு தேவை புலமையாளர்களுக்கும், இலக்கியவாதிகளுக்கும், தத்துவவாதிகளுக்கும், அற இலக்கியங்களை போதிக்கின்றவர்களுக்கும், மற்றது அளவியல்வாதிகளுக்கும் தேவையான ஒன்று. அதை மெட்டாபிசிக்ஸ் என்று மட்டும் தள்ளிவிடாது நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அடுத்தது மாணவியின் நடத்தைகள் சம்பந்தமாக பார்க்கின்ற போது அவருடைய நாட்டியம், அந்த நாட்டியத்தில் ஏற்படுகின்ற துறவு நிலை சார்ந்த நடத்தைகள் போன்றவற்றை பார்க்கின்ற போது ஒரு மதிப்பீட்டு அறிவு அங்கு முன்னெடுக்கப்படுகிறது. மாணவியை பற்றி இந்த நாங்கள் மதிப்பீடு செய்ய வேண்டிய ஒரு தேவை ஏற்படுகிறது. அதை நாங்கள் கிட்டத்தட்ட சொல்லலாம், அந்த அறிவு ஆளுக்கால் போகப்படலாம், அந்த ஆய்வுகள் ஒரு பண்பு சார்ந்த ஆய்வாக இருப்பதால் அவற்றில் மாற்றங்கள் நிகழலாம் என்ற வகையில் அது மிக முக்கியமானதாக இருக்கிறது. அதே இது குறிப்பாக சமயம் சார்ந்த ஒன்றாக இருப்பதால் இது ஒரு சமய தத்துவமாக பெரும்பாலும் பலர் கருதுகிறார்கள். எனினும் இது சமய தத்துவம் அல்ல. அதைவிட சமூகம், மானிடவியல், அறவியல், ஒழுக்கவியல், அதே நேரத்தில் தத்துவவியல், அதைவிட தர்க்கம் என்ற நிலைக்கு இது முன்னெடுத்து செல்லப்படுகிறது. இந்த மாணவி தன்னுடைய செயற்பாடுகள் ஊடாக பல சமயத்தவர்களை சந்தித்த போது அவர்களிடமிருந்து சமயம் சார்ந்த அறிவை பெறுகின்றார். அந்த கேட்டறிந்த சமய அறிவின் ஊடாக மாதவியிடம் ஒரு புதிய சொல்லாடல் கலை உருவாகிறது. அது தர்க்கம் சார்ந்த ஒன்றாக அமைகிறது. அந்த சமயவாதிகளோடு வாழக்கூடிய, நியாயப்படுத்தக்கூடிய, அந்த நியாயங்களை சான்றாதாரங்கள் மூலம் நிரூபிக்கக்கூடிய ஒரு வாதவியல் தன்மையை மாதவி பெறுகின்றார். அப்ப அந்த பண்புகளோட அடுத்ததாக அவளுக்கு இடையில காதல் பிறத்தை கொண்டு வருகிறது. அதிலே இருந்து அவள் மீளுகின்றாள். அடுத்த மணிவல்லவத்தில் அவள் பெறுகின்ற இந்த அட்சய பாத்திரம், அட்சய பாத்திரமும் மாதவியின் இடத்தையும் அது அதீதமாக பார்க்க வேண்டுமா, நடைமுறையில பார்க்க வேண்டுமா, வாழ்க்கை முறைக்கு பார்க்கணுமா என்பது ஒவ்வொரு ஆழ்வார்களையும் பொறுத்து வித்தியாசமாக பார்க்க வேண்டிய ஒன்று. என்றால் இந்த அட்சய பாத்திரம் என்றது எங்களுடைய அறிவு நிலைக்கு அப்பாற்பட்ட ஒன்று. ஆகவே அதை வைத்து ஒரு சமூக செயற்பாட்டை அவர் செய்கிறார். வறுமை, பசி, பட்டினி போன்றவற்றை மையமாகப்படுத்தி அறம் சார்ந்த ஒரு தொழிலை அவர் மேற்கொள்கிறதால வித்தியாசமாக பார்க்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படுகிறது. இதை முத்துமேனுடைய கட்டுரை இன்று வெளிவந்த அந்த மாதவியினுடைய மணிமேகலை ஒரு மரவாசிப்பு என்ற அந்த நூல்ல, சங்கம் வெளியிட்ட நூல்ல பேராசிரியர் முத்துமோகன் அவர்கள் இது சம்பந்தமாக மிக தெளிவாக ஒரு விளக்கமான கட்டுரை இருக்கிறார். நீங்கள் அதை பார்த்து பார்க்கலாம். அதிலே மெய்யியல் சம்பந்தமான தத்துவங்களை அந்த இறுதியில் வருகின்ற 3 காதைகளில் உள்ள விடயங்களை எடுத்து அவற்றில் மெய்யியல் கருத்துக்கள் எவ்வாறு முன்னெடுக்கப்பட்டிருக்கிறத, அதை எவ்வாறு மாதவி தன்னுடைய நடத்தைகளாக காட்ட முற்பட்டால் என்ற விடயங்களை அதை எடுத்து செல்கிறார். அது மிக முக்கியமானது அவள் கற்றுக்கொண்ட அளவையல். அந்த அளவையல் என்பது ஐரோப்பிய சிந்தனையில் இருந்து மாறுபட்டதாக அமைகிறது. பௌத்த அளவையல் மிக மிக முக்கியமானது. சைவசார் சித்தாந்தத்துக்கு ஒரு அளவையல் இருக்கிறது. ஏனைய மதங்கள் சில அளவைகளை முன்வைக்கிறது. அரிஸ்டோட்டில் ஒரு அளவைகளை முன்வைத்திருக்கிறார். ஆனால் இந்த பௌத்தம் வைக்கிற அளவையல்ல மிக முக்கியமான 5 வாசக சிலோசிசம், அதை தமிழில் நாங்கள் சொல்ல நியாயத்தொடை. அந்த 5 வாக்கியங்களை கொண்டு அந்த 5 வாக்கியங்களில் இருந்து அனுமானிக்கின்ற பெறுகின்ற ஒரு விடயத்தை முன்னிறுத்தியதாக அந்த அளவையினை அமைக்கிறது. இது பற்றி அந்த கட்டுரை மிக விரிவாக பேசுகிறது. இதே நேரத்தில் இந்த விடயங்கள் தொடர்பாக நான் கணக்க பேச வேண்டிய தேவை இல்லை என்ற இது அறிமுகம். இந்த குறிப்பிட்ட விடயத்துக்குள்ள நுழைவதற்கு இது முக்கியமானது என்பதை சுட்டிக்காட்டி தமிழ் சங்கம் செய்த மிகப்பெரிய ஒரு சாதனையாக நான் கருதுகிறேன். இலக்கிய குழுவும் தமிழ் சங்கமும்
இலக்கிய குழுவின் செயலாளர் மதுசூதனம் செய்த ஒரு ஆவணப்படுத்தல் இன்றைய இந்த உரையில நான் கட்டாயம் சுட்டிக்காட்ட வேண்டிய மணிமேகலை சிறப்பு மலர் 26 அதுக்கு தலைப்பிட்டிருக்கிறார். மணிமேகலை ஒரு மரவாசிப்பு. இந்த நூலில் வந்த கட்டுரைகள் அத்தனையுமே அறிவை ஆவணப்படுத்துகின்ற கட்டுரைகள். மணிமேகலை சம்பந்தமான அறிவியலை, அவருடைய தத்துவ பின்புலத்தை, அவருடைய வாழ்க்கை முறையை, அவருடைய ஏழு பக்கங்களை, வாசிக்கப்படாத அறியப்படாத பக்கங்களை இந்த நூல் சுட்டிக்காட்டுகிறது. எனவே அந்த வகையில இன்றைய இந்த நிலை அல்ல இன்றைய இந்த அவை மிக முக்கியமானதாக பெறுகிறது. மணிமேகலைக்கு விழா எடுத்து மணிமேகலையில் ஆவணங்களை, அறிவு ஆவணங்களையும் அவை தொடர்பான செய்திகளையும் ஆவணப்படுத்தி ஒரு நூலாக நேற்று வெளியிட்டு 3 நாள் விழாவாக இதை வடிவமைத்து கொண்டாடுகின்ற தமிழ் சங்கத்தின் இந்த இலக்கிய குழுவின் சாதனையை மிக முக்கியமான ஒன்றாக போற்றி இன்றைய நிகழ்வில் இந்த ஆரம்ப உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். மணிமேகலை இந்த காவியம் பெரிதாக பேசப்படாத நிலையில் அவர் பற்றிய தகவல்களை நாம் அறிந்து கொள்ள இந்த நிகழ்வை பெயரிட்டு எடுத்து செல்லும் இந்த தமிழ் சங்கத்துக்கு நாங்கள் மிகவும் நன்றி கூறவே வேண்டும். மணிமேகலை பற்றிய அதிகளவான தகவல்கள், அவரின் போராட்ட நிகழ்வின் போக்கு எமக்கு ஒரு உத்வேகத்தை தருகிறது என்பதில் ஐயமில்லை. இதனை இன்றைய தொடக்க உரையாக நிகழ்த்திய திரு ராஜரட்னம் ஐயா அவர்கள் மிகவும் நன்றாகவே குறிப்பிட்டு சென்றுள்ளார். மணிமேகலையை தெரிவு செய்து 3 நாள் ஆய்வரங்காக அதிக மக்களுக்கு சமர்ப்பித்து கொண்டிருக்கும் இந்த தமிழ் சங்கத்தை நாங்கள் மனதார பாராட்டுகிறோம். இன்றைய நிகழ்வின் அதோடு நன்றி. இன்றைய தொடக்க உரை நிகழ்த்திய திரு ராஜரட்னம் ஐயா அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய விழாவின் அடுத்த நிகழ்வாக தலைமை உரை இதனை நிகழ்த்துமாறு திரு பரமேஸ்வரன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கவிஞர் சேனா குணரட்னம் ஐயாவினுடைய ஆதார விந்தங்களை பணிந்து இன்றைய நிகழ்விற்கு மங்கள விளக்கேற்றி இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைத்த திருமதி பத்மா குணரட்னம் அம்மையாருக்கும், தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவி திருமதி ராஜகுலேந்திரா அவர்களுக்கும், இந்த மேடையிலேயே சிறப்புரை ஆற்ற தந்திருக்கின்ற பேராசிரியர் ராணா கிருஷ்ணவடி அவர்களுக்கும் மற்றும் தொடக்க உரை ஆற்றிய ராஜரட்னம் ஐயா அவர்களையும் இந்த மாலை பொழுதிலே வரவேற்றுக் கொண்டு, இந்த சபையிலே இருக்கின்ற என்னுடைய பெரியோர்களே, அறிஞர்களே அனைவருக்கும் மாலை வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்வுக்கு நுழையலாம் என்று நான் விரும்புகின்றேன். இங்கே 2 விடயங்கள் என்று நான் கூற வேண்டியவனாக இருக்கின்றேன். ஒன்று, இந்த அரங்கை அலங்கரித்த கவிஞர் சே குணரட்னம் ஐயா அவர்களையும் அவர்களுடைய இந்த நாட்டுக்கு செய்த சேவையாலும், அதைவிட யாழந்து கலைஞரனுடைய பழைய மாணவனாக இருந்து அந்த கல்லூரியிலே கற்கின்ற பொழுது அந்த கல்லூரிக்காக தன் புகழை கொடுத்த வகையிலும், அதன் பின்னர் பழைய மாணவராக வெளியேறிய பின்னர்
தன்னுடைய சேவை காலத்திலே அந்த பாடசாலையை எந்தெந்த வகையிலெல்லாம் உயர்த்த வேண்டும் என்ற வகையிலே ஒரு பழைய மாணவர் சங்கத்தினுடைய கொழும்புக்கு கிளையினுடைய தலைவராக நீண்ட காலம் இருந்தவன் என்ற வகையிலும் அந்த தலைவராக அவர் பொறுப்பேற்று நடந்து கொண்டு இருந்த காலத்திலே அங்கு நான் சிறியவனாக ஒரு அங்கத்தவராக இருந்து திரும்ப ஒரு துணை செயலாளராக துணை பொருளாளராக பின்னர் பொருளாளராக செயலாளராக அவருடன் சேர்ந்து அவருடைய சேவையை நாங்கள் கற்றுக்கொண்டவன் என்ற வகையிலும் அதைவிட அவருடைய அம்மையாருடைய வீட்டிலே நாங்கள் பலமுறை அவருடைய வீட்டிலே வந்து அவரிடம் விருந்து வசாரங்கள் அல்லது தேநீர்கள் ஏதோ ஒரு சுவையான ஒரு விடியல் பொருளை கொண்டு அந்த காலத்திலே எங்களை வழிநடத்தியவர் என்ற வகையிலே நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கின்றேன். அதைவிட அந்த ஐயாவினுடைய பெயரிலே இந்த அரங்குக்கு தலைமை தாங்குவதிலிட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதெல்லாம் இறைவனுடைய செயல். அந்த வகையிலே அந்த ஐயாவினுடைய சேவை இந்த தமிழ் சங்கம் கௌரவித்திருக்கின்றது. அவர் தமிழ் சங்கத்துக்கு ஆற்றிய பணிகள் அது ஒரு புறம் இருக்கின்றன. அதைவிட அவருடைய செயற்பாடுகள் என்றும் மறக்காமல் கொண்டு செல்லுகின்ற ஒரு பண்பை நமது சமுதாயம் கொண்டிருப்பதை நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகின்ற விஷயம் இந்த தமிழ் சங்கத்திலே நடைபெறுகின்ற ஈழமும் மணிமேகலையும் என்ற நிகழ்வு 2026. இது இந்த மணிமேகலையினுடைய நிகழ்வு சில காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இருந்தாலும் இந்த ஈழமும் மணிமேகலையும் நாங்கள் எதற்காக செய்ய வேண்டும் என்பதை தமிழ் சங்கம் வரையறுத்துள்ளது. பல இலக்கியங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு இலக்கியமும் பண்டைய நீண்ட கால வரலாறுகளை கொண்டவை. அதை இன்றைய சமுதாயத்திற்கு நாங்கள் கொண்டு செல்லுகின்றோம் என்று சொன்னால் அந்த கொண்டு செல்லுகின்ற இலக்கியங்களில் இருக்கின்ற ஒவ்வொரு பாத்திரங்களும் இன்றைய சமுதாயத்துக்கு, இன்றைய இளைஞர்களுக்கு, இன்றைய ஜோதிகளுக்கு அவசியமாக இருக்கின்றது என்பதை கருத்தில் கொண்டுதான் இந்த நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. சில பேர் நினைக்கலாம் இவைகள் எல்லாம் தேவையில்லாத விடயங்கள். ஏனென்றால் ஒரு காலத்திலே நாங்கள் போராட்ட காலத்தில் இருக்கின்ற பொழுது கூட சில நிகழ்வுகள் மாற்றியமைக்கப்பட்டன, போராட்டத்துக்கு ஏற்றதாக மாற்றியமைக்கப்பட்டன. அதே போன்றுதான் ஒவ்வொரு இலக்கியங்களும் அல்ல ஒவ்வொரு செயற்பாடுகளும் இந்த தற்பொழுது வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களுக்குள்ளே கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பது முக்கியம். நான் ஒரு பாடசாலையினுடைய அதிபர் என்ற வகையில் மட்டுமல்ல, அந்த மாணாக்கர்களுக்கு எவ்வாறு அவற்றை நாங்கள் கொண்டு சென்று அந்த மாணாக்கர்களும் அவர்களை உணர்ந்து அந்த உணர்வின் மூலமாக அல்ல சம்பவம் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கும் என்பதை தாங்கள் தீர்மானிக்கக்கூடிய ஒரு நிலையை இந்த இப்படிப்பட்ட நிகழ்வுகள் கொண்டு செல்ல வேண்டும். அதுதான் தமிழ் சங்கத்தினுடைய பழைய பணி. மணிமேகலை என்ற ஒரு பாத்திரம் இருந்தது. இந்த பாத்திரத்திலே மூலமாக இப்பொழுது இருக்கின்ற இந்த சந்ததிக்கு, இப்பொழுது இருக்கின்ற இளைஞர்களுக்கு என்ன சொல்ல இருக்கின்றோம், அவர்கள் என்ன செய்ய இருக்கிறார்கள், இதன் மூலமாக என்ன உணர்வுகளை பெற இருக்கின்றார்கள். அதனால்தான் இந்த காவியம் இவ்வளவு காலமாக இருந்து கொண்டிருக்கின்றது, வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அங்கேதான் நாங்கள் முக்கியமாக இந்த விடயத்தை கொண்டு செல்வதற்கு இந்த எங்களுடைய தற்பொழுது இருக்கின்ற இந்த நிர்வாக குழு முடிவெடுத்தது. இந்த மணிமேகலையினுடைய விடயம் இந்த தமிழ் சங்கத்தினுடைய நாட்காட்டியிலே நிரந்தரமாக பதியப்பட்டிருக்கின்றது. எப்ப இன்னொரு 50 வருடம் 100 வருடங்களுக்கு இருந்தாலும் இந்த மணிமேகலையை அந்த சந்ததிக்கு ஏற்றால் போல் அவர்கள் சம்பவங்களை எடுத்துக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. அதை கொடுக்க வேண்டிய பொறுப்பு தமிழ் சங்கத்துக்கு இருக்கிறது. அதிலேதான் நாங்கள் பார்க்கின்றோம். இந்த மணிமேகலை என்ற பாத்திரத்தில் கதாபாத்திரங்களிலே நம்முடைய இதுல இருக்கின்றவர்கள் எத்தனை பேர் இதற்கு ஒத்தாக தங்களுடைய உண்மைகளை உணர்ந்து இந்த மனிதர்களில் இருக்கிற பாத்திரங்கள்ல நானும் ஒருவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதன் மூலமாக முன்னர் கொடுக்கப்பட்ட தீர்ப்பும்
நான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலே இதை அனுபவிக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற எனக்கு இருக்கிற அனுபவங்களும் ரெண்டும் ஒன்றாக இருக்கின்றனவா அல்லது வித்தியாசப்படுகின்றனவா என்பதை ஆய்வு செய்ய வேண்டிய நிலை எங்கள் எல்லோருக்கும் இருக்கு. இங்கே பார்க்க போனால் இது ஒரு ஐம்பெரும் காப்பியம், எல்லாருக்கும் தெரியும். அதை இயற்றியவர் சீத்தல சாத்தனார். இங்கே இருக்கின்ற கதாபாத்திரங்கள் கோவலன் மாதவி என்ற தாய்க்கு மகளாக பிறந்த மணிமேகலையினுடைய வரலாறுகளையும் அவருடைய வாழ்க்கை பற்றிய ஒரு விடயங்களையும் இங்கு கொண்டு வருகிறோம். அங்கு அதுல இருக்கின்ற பாத்திரங்கள்ல இருக்கின்ற விடயங்கள், அந்த மணிமேகலை என்றவர் ஒரு இரத்தத்திலே ஊறிய துணிச்சல் அவர்கிட்ட இருக்கிறது, பண்புகள் இருக்கின்றன, அதிகம் பெற்றுக்கொண்ட புத்திமதிகள் அவரிடம் இருக்கின்றது. நாங்கள் எல்லாம் இதை பார்க்கின்ற பொழுது எங்களிடம் இவைகள் இந்த பாத்திரங்களுக்கு நாங்கள் எந்த வகையிலே பொருந்துகிறோம் என்பதை இங்கே நாங்கள் பேராசிரியருடைய பேச்சின் மூலமாக நாங்கள் அதனை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். அதே போன்றுதான் அந்த அவளுக்கு கூடிய புத்திமதிகள் கூடிய அந்த பிக்குனி ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு தங்களுடைய கல்விசார் நடவடிக்கைகளை செய்கின்ற பொழுது அந்த ஆசிரியருடைய அசைவுகள், ஆசிரியருடைய எவ்வாறு அந்த பொருளை விஷயத்தை அந்த மாணவனுக்கு கொடுக்கிறார்களோ, இந்த அசைவுகள் எல்லாம் எங்களுக்குள்ளே இன்றும் பதியப்பட்டிருக்கின்றன. கவிஞர் குணரட்னம் ஐயாவை பற்றி நாங்கள் சொல்ல போனா, குணரட்னம் ஐயா அன்றைக்கு இல்லை, ஆனால் அவர்களுடைய அந்த நடவடிக்கை பண்புகள், எவ்வாறு தன்னுடைய நிர்வாக திறமைகளை கொண்டு போனார், எவ்வாறு சமூக சேவைகளை செய்தார், எல்லாத்தையும் நாங்கள் உள்வாங்கி எங்களுக்குள்ளே குணரட்னம் ஐயாவை நாங்கள் வச்சிருக்கிறோம். அதே போலதான் இந்த மணிமேகலையினுடைய பாத்திரங்கள் எங்களுக்குள்ளே பல இருக்கின்றன. ஆனால் அவற்றை பார்க்கிறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த நிகழ்வுகள். கேட்கின்ற பொழுது நாங்கள் அதுக்குள்ளே நுழைகின்றோம், வாசிக்கின்ற பொழுது அதை நாங்கள் நுழைகின்றோம், அல்லது அந்த பாத்திரம் சம்பந்தமான நாடகங்கள் நடைபெறுகின்ற பொழுது அதுக்குள்ளே நாங்கள் நுழைந்து அந்த பாத்திரத்துக்கு நாங்கள் எந்த வகையிலே பொருத்தமானவர்கள் என்பதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கம்தான் இந்த நிகழ்வுக்கு இருக்கின்றன. ஆகவேதான் இந்த தமிழ் சங்கம் தமிழ் மக்களுக்கு இடையே மணிமேகலையினுடைய சரித்திரத்தை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்பதிலே தன்னுடைய பெரிய ஒரு ஆய்வுகளை ஏற்படுத்தி அதை வடிவாக செய்து கொண்டு வருகின்றார்கள். இந்த நிலையிலேதான் இந்த மணிமேகலையினுடைய அடுத்த விஷயம் பசியை போக்குவது. இதற்கு என்ன பாத்திரம் அங்கே இருக்கிறது? நான் நயனாதிவை சேர்ந்தவன், என்னுடைய பங்களிப்பு நான் நினைக்கிறேன் என்னுடைய பரம்பரையின் ஏதோ ஒரு தொடர்பு இந்த மணிமேகலைகளுடைய பாத்திரங்களுக்குள்ளே இருக்கின்றது. 365 நாளும் அமுதத்தை கொடுக்கின்ற ஒரு ஆலயம் அங்கே இருக்கின்றால் அந்த மணிமேகலையினுடைய சரித்திரம் அங்கே இருக்கின்றது, அந்த ஆலயம் அங்கே இருக்கின்றது, அந்த அமுத சுரபி இருக்கின்றது, அந்த மணித்தீவு என்று சொல்லுகின்ற இவ்வளவு எல்லாம் இருக்கின்றன. இந்த மூதாதையரும் எங்களுக்குள்ளே இருந்து எங்களை உருவாக்கியவர்கள் என்ற வகையிலே நானும் அதிலே ஒரு பங்களிப்பாக என்று வந்ததை என்று மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன். அதே அந்த அமுத சுரபி பசி தீக்குவது சாதாரண விஷயம் இல்லை. எங்களுடைய நாகபூஷணி அம்மன் கோவிலிலே ஒவ்வொரு தினமும் அந்த அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். அதுல சாப்பிட்டுட்டு யாராவது வெளியே வரைக்கும் என்னப்பா இது இந்த அமுது எங்களுக்கு தெரியாது. அது இந்த பிச்சை பாத்திரத்தால வந்த அமுதுதான். அதுல இருக்கிற ஒரு சாம்பாரும் ஒரு சொதியும் ஒரு ரசமும் அந்த சோறும் குழைச்சு ஒரு வாயில போய் வைக்க வர்ற அந்த வர்ற அந்த சுவை, அங்கதான் இந்த இதை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த அமுத சுரபி என்ற பாத்திரம் எங்களுக்குள்ளே இன்னும் தொடர்ந்தும் போய்கொண்டிருக்கின்றால் அது மணிமேகலையினுடைய அந்த வாழ்க்கையிலே அவளுக்கு ஏற்பட்ட அந்த சம்பவம் தான். அதுதான் எங்களுக்குள்ளே போய்கொண்டிருக்கின்றன. அதே போன்றுதான் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த உதயகுமாரன் நாங்கள் எத்தனை உதயகுமாரன் நாம் எதுக்குள்ள இருக்கிறோம்? இப்ப நாங்கள் இதுக்குள்ள
அது அந்த உதயகுமாரனை பற்றி போய்கொண்டிருக்க நிச்சயமாக எங்களுக்குள்ளே நாங்கள் எல்லாம் உதயகுமாரனா இருந்திருக்கிறோம், ஒரு காலத்திலே பிறகு மாறி இருக்கிறோம். இதெல்லாத்தையும் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கும். ஆக இது நிச்சயமாக இளைஞர்களுக்குள்ளே இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த இளம் சந்ததிக்கு செல்ல வேண்டிய ஒரு காவியம். ஆகவேதான் இந்த விடயத்தை நாங்கள் சுருக்கமாக எடுத்துக்கொண்டு என்னுடைய தலைமை உரையிலே நான் பார்க்கிறேன், இந்த மணிமேகலையினுடைய பாத்திரத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் வாழ்நாளிலே எங்களுக்குள்ளே இருக்கின்ற கதாபாத்திரங்கள். ஒரு மனிதனிலே நாங்கள் சொல்லக்கூடாது இவர் இப்படிப்பட்டவர் தான் என்று, அது நிரந்தரம் அல்ல. அந்த பாத்திரங்கள் மாறக்கூடியது. ஒவ்வொரு சம்பவத்துக்காக அந்த பாத்திரங்கள் தங்களை மாற்றி அமைக்கும். நாங்கள் பிறந்த அண்டையில இருந்து இன்று மட்டுக்கும் ஒரே மனிதர்களாக எங்களை நாங்கள் பார்க்க முடியாது. தயவு செய்து நாங்கள் எங்களை எப்பையும் இவர் இப்படிப்பட்டவர் என்று நாங்கள் ஒருத்தரை நாங்கள் நிர்ணயம் செய்தது பெரிய தப்பு. அவர் சந்தர்ப்ப சூழ்நிலையால அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால அந்த அவருக்கு ஏற்பட்ட அந்த நிகழ்வை அவர் நிரந்தரமாக ஒரு சீல் குத்தி போட்டு இவர் இப்படிப்பட்டவர் என்று சொல்லுவதாக இருந்தால் நாங்கள் தான் தப்பு செய்தவர்கள். சந்தர்ப்பங்கள் தான் அதை உருவாக்குகின்றன. அவள் மணிமேகலையானவள் துறவியாக போகின்ற ஒரு நிலையிலே பிறந்தவள் என்ற வகையிலே தான் அவள் அந்த செயற்பாட்டிலே போய் கொண்டிருக்கிறார். இந்த உதயகுமாரன் இடையில வந்து உதயகுமாரன் தெரிந்து கொண்டும் அவளை அடைய வேண்டும் என்ற நோக்கோடு சென்ற ஒரு பயணம். ஆனால் இறைவன் அவளை என்னத்திற்காக பிறப்பு வைத்தார்களோ அந்த பிறப்பிலே அவளை எப்படியோ கொண்டு செல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கு. ஆகவே நாங்கள் எல்லாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக பிறந்திருக்கிறோம். நிச்சயமாக அந்த எங்களோட இறப்புக்கு வருவதற்கு முதல் நாங்கள் அதுக்குள்ளே சென்று அல்லது இறப்பின் பின்னர் என்றாலும் அந்த இடத்திலே நாங்கள் போய் நிச்சயமாக அந்த எங்களுடைய பிறப்புக்குரிய காரணத்தை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் என்பதைத்தான் உணர்த்துகின்ற காப்பியம்தான் இந்த மணிமேகலையினுடைய காப்பியம். இது ஒரு தீர்க்கப்பட்ட வழக்கு. இந்த தீர்க்கப்பட்ட வழக்கு ஒரு முத்தீர்ப்பு. ஆகவே இதை நாங்கள் உணர்ந்தோம் என்றால் நாங்களும் வாழ்க்கையிலே எதை செய்யக்கூடாது, எதை செய்ய வேண்டும் என்பதை பொறுப்பாக உணரக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு இன்று தமிழ் சங்கம் தன்னை ஈடுபடுத்தி இருக்கின்ற என்ற செய்தியை கூறிக்கொண்டு இந்த விடயத்தை கொண்டு செல்லுகின்ற நிர்வாக குழுவுக்கும் இலக்கிய குழுவினுடைய பொறுப்பாளர்களுக்கும் நன்றி கூறி என்னுடைய தலைமை உரையை முடித்துக் கொண்டு செல்லுகின்றேன். நன்றி, வணக்கம். தொடக்க உரை திரு பரமேஸ்வரன் அவர்களால் குறிப்பிட்டது போல எமது தமிழ் சங்கம் ஒரு பொழுதும் நன்றி மறப்பதில்லை என்பதை எடுத்து காட்டும் விதமாக இந்த அரங்கு திரு குணரத்னம் ஐயா அவர்களையும் அவர் தம் சேவையையும் நினைவு கூர்வதால் எமது இளம் சிறார்கள் ஒரு கற்கும் ஒரு பெரிய விடயமாக இதனை நாங்கள் கருதலாம். ஒரு சங்கத்தை நடத்துவது என்றால் அது லேசான காரியம் இல்லை. தன் நிலை மறந்து தனது சுய துக்கங்கள் எல்லாத்தையும் ஒரு இடத்தில் வைத்துவிட்டு ஒரு சங்கத்தை நடத்துவது என்பது லேசான காரியம் இல்லை. அதே போல அதே போலதான் அவரது முயற்சி சேவையை நாங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டோம் என்பதை பறை கூறி நிற்பது கூட எமக்கு பெருமையாகத்தான் இருக்கிறது. அடுத்தது, முற்பிறப்பு நல்லது கெட்டது அடுத்த பிறப்பில் தொடரவே செய்யும் என்ற உணர்வை கூட இந்த பிறப்பில் நாம் வாழ வேண்டிய முறை எப்பொழுதும் நல்லதாகவே இருக்க வேண்டும் என்ற பெரிய உண்மை இந்த மணிமேகலை சரிதம் எங்களுக்கு காட்டி நிற்கிறது. இந்த நைனாதீவு நகரில் தனது சொந்த இடம் என்று பெருமையாக சொல்லி மகிழ்ச்சி அடைந்ததை நான் அவருடைய பேச்சில் அறியக்கூடியதாக இருந்தது. ஒரு மாதங்களுக்கு முன்பு நைனாதீவுக்கு சென்றிருந்த பொழுது அந்த நைனாதீவில் உள்ள உணவு தரும் இடத்தில்
உணவு சாப்பிட எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அந்த உணவு சாப்பிட்ட உணவு எத்தனையோ தரம் அவ்வளவு ருசியாக இருந்தது என்று பேசி பேசி நாங்கள் வீடு திரும்பினோம். உண்மையாக இந்த மணிமேகலைக்குரிய அந்த அமுத சுரபிதான் அந்த உணவின் ருசிக்கு காரணம் என்பது எவ்வளவோ இந்த இன்றைய நிகழ்வின் மூலம் நாங்கள் கற்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு தலைமை உரை வழங்கிய திரு பரமேஸ்வரன் ஐயாவுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்வாக சிறப்புரை, இன்றைய முக்கிய நிகழ்வாக சிறப்புரை மணிமேகலை என்னும் காப்பியம் என்ற தலைப்பின் கீழ் பேராசிரியர் ஆனா கிருஷ்ணவேணி அவர்கள் வழங்க வந்துள்ளார். தமிழ்ச்சங்கத்தில் ஒரு நிகழ்வின் பொழுது நான் அவரை சந்தித்தேன். அவரோடு கதைக்க முடிந்தது என்னால். அவருடைய கதைகளில் இருந்து தனது சொந்த வாழ்க்கையை விட மாணவர்கள் அவர்களுக்கு என்ன செய்யலாம், அவர்களுக்கு எப்படி நான் எனது திறமைகளை வெளிப்படுத்தலாம் என்பதில் அதீத அக்கறையும் ஊக்கமும் கொண்ட ஒரு பெண்மணியை நான் சந்தித்து சரியான பேருவகை கொண்டேன். காரணம், எங்களுக்கு வீட்டில் நினைவுகள், வீட்டு பிள்ளைகள் நினைவு. ஆனால் அவர் எத்தனையோ நிகழ்வுகள், அங்கே போக வேணும், இங்கே லெக்சர் கொடுக்க வேணும் என்ற ஒரு ஆர்வமான செயல்படுவதை பார்த்து எனக்கு அதிசயமாக இருந்தது. அத்தகைய பெண்மணிகளால் எமது சிறார்கள் நன்மை அடைய வேண்டும், அவர்கள் இருப்பதால் எமது சிறார்களுக்கு நிறைய நன்மை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு பேராசிரியர் ஆனா கிருஷ்ணவேணி அம்மையார் அவர்களை மணிமேகலை என்னும் காப்பியம் பற்றி சிறப்புரை ஆற்றுமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த கொழும்பு தமிழ் சங்கம் ஈழமும் மணிமேகலையும் என்ற இந்த நிகழ்ச்சி நிரலிலே கவிஞர் சேனா குணரட்னம் அவர்களுடைய இந்த அரங்கிலே ஒரு பேசுவதையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகின்ற தலைவர் அவர்களே, இங்கு தொடக்க உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நண்பர் ராஜரட்னம் அவர்களே, தமிழ் சங்கத்தினுடைய தலைவி அவர்களே, இங்கே நம்மை அறிமுகப்படுத்தி வைத்த நமது நண்பி அவர்களே, இந்த குணரட்னம் அவர்களுடைய பாரியார் இங்கே வருகை தந்து இங்கே விளக்கேற்றி இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்தமையிட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்று தான் அவரை சந்திக்கின்ற ஒரு சந்தர்ப்பமும் கிடைத்தது. இன்றைய ஒரு செயல் அமர்விலே தரப்பட்டுள்ள ஒரு தலைப்பு மணிமேகலை எனும் காப்பியம். இப்போ நாளே ஆய்வரங்கிலே கட்டுரையாக மெய்யியல் நோக்கிலும் அழகியல் நோக்கிலும் மணிமேகலை பற்றிய ஒரு கட்டுரை வாசிக்க வேண்டி இருக்கிறது. எனவே இங்கே அந்த மணிமேகலையை காப்பியம் என்ற வகையிலே எடுத்து அதை பற்றிய ஒரு அறிமுகத்தை என்னுடைய பேச்சினூடாக முன்வைக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இந்த காப்பியம் என்பது தமிழ் சொல்லு. அது வடமொழியிலே காவியம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த காவிய நூல்கள் அதிகமாக சமஸ்கிருத காவிய மரபை நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னால் இருக்கு காலம் தொட்டு 18ஆம் 19ஆம் நூற்றாண்டு காலப்பகுதி வரைக்கும் வடமொழி பாரம்பரியத்திலே எத்தனையோ காவியங்கள், கவிதைகள், அலங்கார சாஸ்திரம் என்ற பெயரினாலே பல நூல்கள் எழுதப்பட்டிருப்பதை பார்க்கலாம். அலங்கார சாஸ்திரம் என்று சொல்கிற போது அது சயின்ஸ் ஆஃப் பியூட்டி என்று தான் அழைக்கப்படும். எனவே கவிதை, காவியம்,
poetry, காப்பியம், இவை இத்தகைய சொற்கள் எல்லாருக்கும் பரிச்சயமான சொற்கள் தான். அந்த கவிதை உணர்வோடு கவித்துவமாக ஒரு ஆர்டிஸ்டிக், ஒரு ரசிகர்களை உள்ளீர்த்து அவர்களுக்கு ஒரு சுவை அனுபவத்தை தரக்கூடிய வகையிலே தான் காவியங்கள் செய்யப்பட வேண்டும். அந்த வகையிலே மணிமேகலையும் ஒரு காப்பியம். அது 50 காப்பியங்களிலே ஒன்று. இந்த காப்பியத்துக்குரிய லட்சணங்கள் நாங்கள் பின்வருகின்ற தண்டி அலங்காரம் போன்ற நூல்களிலே கூறப்பட்டிருப்பதை பார்க்கலாம். அப்ப கவிதை காவியம் என்று சொல்லுகின்ற போது சொல் நயம், பொருள் நயம், சொல் அலங்காரம், பொருள் அலங்காரம் இவையெல்லாம் இருக்கிற போதுதான் அந்த காப்பியங்கள் சுவைக்கப்படும். ஒரு வடமொழி பாரம்பரியத்துல நீங்க பாத்தீங்கள் என்றால் இந்த காவியங்கள் 3 வகைப்படும். ஸ்ரவ்ய காவியம், திருஷ்ய காவியம், மிஸ்ர காவியம். இந்த சொற்கள் உங்களுக்கு சிலருக்கு புதிதாக இருக்கலாம், சிலருக்கு பரிச்சயமானதாக இருக்கலாம். ஏனென்று சொன்னால் கலைகள் கவிதைகள் என்று நாங்கள் சொல்லுகிற போது செவி வழியாக கேட்கிறோம், கண்களினாலே பார்க்கிறோம். அப்ப செவி வழியாக கேட்டு ரசிக்கப்படுகின்ற காவியங்கள் ஸ்ரவ்ய காவியம். அது ஸ்ரு என்ற வினையடி, ஸ்ருதி என்றால் உங்களுக்கு தெரியும், வேதங்கள் செவி வழியாக கேட்கப்பட்டு வளர்ச்சி அடைந்து வந்தவை, அவை எழுதப்பட்டவை அல்ல ஆரம்பத்தில். ஆன காரணத்தினாலே இந்த காவியங்களினுடைய வகைப்பாடு எங்களுக்கு முக்கியமானது. இப்ப நடனம், நாட்டியம், நாடகம், இப்ப மணிமேகலையே ஒரு நாடகமாக நடித்து காட்டுகிற போது நாங்கள் பேசுவதை விட அது பார்வையாளரிடம், கேட்போரிடம், ரசிகர்களிடம் இலகுவாக சென்று அடையும். ஆன காரணத்தினாலே இந்த காப்பியங்களுக்கு இலக்கிய மரபிலே ஒரு தனித்துவம் உண்டு. அந்த வகையில் நாங்கள் காப்பியங்களை பார்க்கிற போது கவிதை காப்பியம் என்றால் என்ன? சொல்லும் பொருளும் சேர்ந்தது காவியம். இப்ப நாங்கள் பேசுகிறோம், எத்தனையோ பேர் பேசுவார்கள், வெறும் சொற்களாக இருக்கும். அது ஒரு மீனிங்லெஸ் அல்லது ஒரு அர்த்தமற்ற பேச்சாக இருக்கும். அது கூட கவிதைகளிலே எடுத்துரைக்கப்படுகிறது. அப்ப அந்த பேச்சு சொல்லும் பொருளும் சேர்ந்தது காவியம். அதுவும் எப்படியான சொல்? தேர்ந்த சொல்லும் ஏற்புடை பொருளும் கொண்டது காவியம். அந்த செலக்டிவ் வேர்ட்ஸ், நாங்கள் எடுக்கிற சொற்கள், ஒரு சொல் அந்த சொல்லுக்கு அப்பாலும் அர்த்தத்தை கொடுக்கும். அதுபடியால் தான் எங்களுக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது. ஒரு கவிதையை வாசிக்கிற போது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் விளங்கி கொள்ளும். இப்ப நேரடி அர்த்தங்கள் இருக்கின்றன, குறிப்பால் உணர்த்தப்படுகின்ற அர்த்தங்கள் இருக்கின்றன. இவைதான் கவிதைக்கு, காவியங்களுக்கு, இந்த காப்பியங்களுக்கு சுவையூட்டுவனவாக உள்ளன. சுவை இல்லை என்று சொன்னால், ரசனை இல்லை என்று சொன்னால் அவற்றை வாசிப்பது இலகுவான ஒன்று அல்ல. அந்த வகையிலே காப்பியத்துக்குரிய விளக்கங்களை பார்த்து இந்த மணிமேகலை என்ற காப்பியத்துக்கு நாங்கள் வருகின்ற போது எல்லோரும் அது இரட்டை காப்பியமாக பார்ப்பார்கள். தமிழ்ல வந்த 50 காப்பியங்களிலே சிலப்பதிகாரம், மணிமேகலை, குண்டலகேசி, நீலகேசி, சீவக சிந்தாமணி இப்படியான காப்பியங்கள் உண்டு. எங்களுக்கு அடிக்கடி காவியம் என்று சொல்லி வந்து கொண்டிருக்கும். அதை தமிழிலே நாங்கள் காப்பியம் என்று சொல்லித்தான் ஆக வேண்டும். அப்ப மணிமேகலை, சிலப்பதிகாரம் காப்பியங்கள், இரட்டை காப்பியங்கள் என்று சொல்லுவதற்கு காரணங்கள் உண்டு. இப்ப காப்பிய லட்சணங்களை நாங்கள் பார்த்து கொள்ளலாம் பின்னால். அந்த காப்பிய லட்சணங்கள்ல முக்கியமாக சொல்லப்படுவது அறம், பொருள், இன்பம், வீடு என்று சொல்லப்படுகிற நாட்பயன் 4 பொருட்கள். அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். தர்ம, அர்த்த, காம, மோட்ச. இப்ப நாங்கள் எல்லாரும் வந்திருக்கிறோம். இப்ப எங்களுக்கு ஒரு சுவை உணர்வு இருக்கும், ஒரு நோக்கம் இருக்கும். கலைகளுக்கு ஒரு நோக்கம் உண்டு. கலைக்காகவே ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேர்க்கின்றது இந்திய கலைகளுக்கு பொருந்தாது. ஏனென்று சொன்னால் கலையின் ஊடாக நாங்கள் ஒன்றை பெற வேண்டும், ஒன்றை அனுபவிக்க வேண்டும், ஒரு குறிக்கோள் எங்களுக்கு உண்டு என்ற அர்த்தத்திலே தான் இந்த காவியங்களை பற்றி நாங்கள் நோக்க வேண்டியதாக உள்ளது. அந்த வகையிலே ஒவ்வொரு மனிதனும் எப்படி வாழ வேண்டும், அவன் வாழுகின்ற வாழ்க்கையிலே அவன் அறத்தை பின்பற்றுபவனாக இருக்க வேண்டும். அவன் வாழுகின்ற வாழ்க்கைக்கு பொருள் அவசியமானது. அதே நேரம் அவன் காமம் என்றது வெறும் வரி, காம வரி, லஸ்ட் அப்படியெல்லாம் நீங்க எடுத்துக்கொள்றதில்ல. இன்பம், விருப்பம். சிவகாமி என்று நாங்கள் சொன்னால்
அது சிவனை விரும்புகின்றவள் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இன்பம், இந்த மூன்றும் ஒரு ஹியூமன் வேல்யூஸ் என்று நீங்க பாத்தீங்கள் என்று சொன்னால், அறம், பொருள், இன்பம் என்பது நாலாவதாகிய வீட்டை அடைவதற்குரிய ஒரு மார்க்கங்களாக, வழிகளாகத்தான் இருக்கும். இப்ப அந்த வகையில இந்த அறம், பொருள், இன்பம் நாலாவது வீடு. அப்ப இந்த இரட்ட காப்பியங்களான சிலப்பதிகாரத்திலே அறம், பொருள், இன்பம் மூன்றும் பேசப்படுகிறது. நாலாவதாக உள்ள வீடு பேறு அல்லது முக்தி, மோட்சம், லிபரேஷன் என்று சொல்லப்படுவது மணிமேகலையினூடாக எடுத்துரைக்கப்படுகிறது. அப்ப இந்த மணிமேகலையிலே கூறப்படுகின்ற விடயங்கள் துறவு, ஒரு காப்பியம், ஒரு காவியம். நாங்கள் எப்பவும் காதலினுடைய அனுபவம், காதல் வாழ்க்கை, இதையே நாங்கள் கேட்டு கேட்டு ரசித்து பழகி போனவர்கள். அப்படியான ஒரு நிலையில இந்த மணிமேகலன் துறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு காப்பியமாக இருந்தும் அது இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் பெறுகிறது, சிறப்பு பெறுகிறது என்பதுதான் அந்த மணிமேகலைக்குரிய சிறப்பு. ஏனென்று சொன்னால், துறவை மையப்படுத்தி ஒரு காப்பியம் இயற்றப்பட்டுள்ளது. அந்த மணிமேகலை என்ற கதாபாத்திரம், இங்கே கதாபாத்திரங்களை பற்றி, கேரக்டர்ஸ் பற்றி சொன்னார்கள். அப்ப இந்த மணிமேகலை அதை விட சிறிய தெய்வ அம்சங்கள், அங்கே ஒரு மித்தாலஜி, ஒரு ஐதீகம் பற்றிய கருத்துக்கள் மிகுதியாக இருக்கும். இப்ப மணிமேகலா தெய்வம் அல்லது வெவ்வேறு இந்த சக்திகள் இந்த மணிமேகலைக்கு உதவி புரிவதை நாங்கள் இந்த மணிமேகலை கதையின் ஊடாக, கதை நகர்த்தலின் ஊடாக பார்க்கக்கூடியதாக உள்ளது. அப்போ ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கே என்று சொல்லப்படுகிற இந்த புருஷார்த்தங்கள், மனித இலட்சியங்களை மையப்படுத்திய காப்பியங்கள் தோன்ற வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற இலக்கணங்கள் இருக்கின்ற போது, துறவை மையப்படுத்தியும் ஒரு காவியம் இருக்க முடியும், நீண்ட காலம் வாழ முடியும், மக்களினுடைய ரசனைக்கு செல்ல முடியும் என்ற ஒரு கருத்து இங்கே முதன்மைப்படுத்தப்படுகிறது. இது ஒரு புரட்சி காவியம். ஒரு வகையிலே சொன்னால், அந்த சங்ககால சமூகத்துக்கு பின்னர் நாங்கள் சங்கம் அறிவிய காலப்பகுதிக்கு வருகின்ற போது நீதி நூல்கள், அறநூல்கள் தோன்றுவதை பார்க்கின்றோம். அறம் பற்றிய கருத்து, இப்ப திருக்குறளை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். அப்ப இந்த மூன்றையும் சொன்ன திருவள்ளுவர் அந்த நாலாவது விடயத்தை அவர் பேசவில்லை. இந்த மூன்று விடயத்தின் ஊடாகவும் ஒருவன் எதை பெறலாம் என்பதை, வாழ்க்கையில ஒருவன் எதை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை திருக்குறள் மக்களிடமே விட்டுவிடுகிறது. அப்ப இந்த காப்பியத்துல நீ சிலப்பதிகாரத்தோட ஒப்பிட்டு நாங்கள் பார்க்கிற போது, சிலப்பதிகாரத்துள் தோன்றியது இந்த மணிமேகலை. ஏனென்று சொன்னால், அங்கே கோவலன், கண்ணகி, மாதவி என்று சொல்லப்படுகின்ற கதாபாத்திரங்கள், அந்த மாதவியினுடைய மகளாகிய இந்த மணிமேகலை 15 வயதுக்குள்ளேயே அவளுடைய வாழ்க்கை அங்கே பூரணத்துவம் பெறுகின்ற அளவுக்கு, துறவுக்கு செல்கின்ற அளவுக்கு இவ்வளவு விடயங்களும் அமைந்து விடுகின்றன. ஒரு 30 காதுகளை கொண்டதாக, கதைகள் 30 கதைகளை கொண்டதாக அமைகிறது. இன்னொரு சிறப்பு என்னென்று பார்த்தால், இன்று ஒரு நிறைந்த பௌர்ணமி நாளிலே, பௌர்ணமி நன்னாளிலே தான் அங்கே இந்திர விழா சிலப்பதிகாரத்திலே எடுக்கப்படுகிறது. இந்திர விழா ஊரெடுத்த காதை என்று சிலப்பதிகாரத்திலே ஒரு காதை இருக்கின்றது. அதே போல மணிமேகலை எடுத்துக்கொண்டாலும் அங்கே இந்திர விழா பற்றி பேசப்படுகிறது. மருத நில தெய்வமாகிய இந்த இந்திரன், உங்களுக்கு தெரியும், மாயோன்மேய காடுரை உலகம், செய்யோன்மேய மைவரை உலகம், வேந்தன்மேய பெருமணல் உலகம், வேந்தன்மேய தீம்புணல் உலகம், வருணன்மேய பெருமணல் உலகம். இந்த வேந்தன் இந்திரன் மருத நிலத்துக்குரிய தெய்வம். அங்கே மழை, செல்வம், செழிப்பு எல்லாவற்றுக்கும் உரிய தெய்வமாக இங்கே வேந்தன் அல்லது இந்திரன் கூறப்படுகின்றான். இந்த பௌர்ணமி என்பது பௌத்த சமயத்தை பொறுத்த மட்டிலும், இந்து சமயத்தை பொறுத்த மட்டிலும் எங்களுக்கு முக்கியமானவை தான். இந்த பௌத்த சமய தத்துவ கருத்துக்களை விளக்குகின்ற ஒரு நூலாக இந்த காப்பியம் அமைந்து விடுகிறது. அப்ப புத்தருடைய போதனைகள் இலகுவாக நாங்கள் பார்க்கிறோம். ஆசைகளே துன்பத்துக்கு காரணம், பற்றுக்களே பிறவிக்கு காரணம். அப்ப எங்களுடைய திருமந்திரம் சொல்லும், பற்றுக பற்றற்றான்
பற்றினை பற்றுக பற்றினை விடுவதற்கு என்று சொல்லி அங்கே திருமந்திரம் சொல்லும். எல்லா மதங்களும் கூறுகின்ற போதனைகள் ஒன்றுதான். அப்ப அதையோடு சேர்த்து இந்த மணிமேகலை என்ன சொல்ல போகிறது? நிலையாமை பற்றிய கருத்துக்கள். பௌத்தத்துல முக்கியத்துவம் பெறுகின்ற ஒரு கோட்பாடு. பௌத்த பிலாசபியை நீங்க பாத்தீங்கன்னா அங்கே கடவுளுக்கு இடம் இல்லை, அது ஒரு நிரூச்சுரவாதம். ஆன்மாவுக்கு இடம் இல்லை, அது அனாத்மவாதம். அப்ப எது உண்மை என்று கேட்டால் எதுவுமே உள்ள பொருள் அல்ல, மாற்றம்தான் உண்மை, நிலைபெறு என்பது பொய். எங்களுடைய சினிமா பாடல்கள் வருவது போல மாற்றம் ஒன்றுதான் உண்மை. எந்த ஒரு பொருள் நிமிடத்துக்கு நிமிடம், கணத்துக்கு கணம், க்ஷணத்துக்கு க்ஷணம் மாறிக்கொண்டு இருக்கும். எனவே இந்த பௌத்தத்துக்கு ஒரு பெயர் க்ஷண பங்கவாதம். அத்தகைய ஒரு பௌத்த தத்துவத்தை மையப்படுத்திய புத்தருடைய போதனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு தத்துவத்தை விளக்குகின்ற, தத்துவம் என்று சொன்னாலே உங்களுக்கு தெரியும், அடுத்ததாக தத்துவத்தை நாங்கள் சும்மா பேசிவிட முடியாது, அதுக்கு சில அளவைகள் லாஜிக் எங்களுக்கு வேணும். ஒரு பிலாசபி என்று நீங்க பாத்தீங்கன்னா அது 3 முக்கியமான பிரிவுகளை கொண்டது. கடவுள் உண்மை பற்றிய ஆராய்ச்சி, தத்துவ விசாரம் அல்ல தத்துவ விசாரணை, இன்குவரி இன்டு த நேச்சர் ஆஃப் காட். இப்ப கடவுள் உள்ள பொருளா இல்லாத பொருளா? உள்ள பொருள் என்றால் எப்படியானவர்? இப்ப நாங்கள் எல்லாரும் கோயிலுக்கு போறோம், கும்பிடுறோம், வழிபாடு செய்கிறோம். ஆனா யாரும் கடவுள் சில வேளை கோயில போய் நிக்க எங்களுக்கு ஒரு சந்தேகம் வர்றது. இப்ப நாங்கள் கேட்கறது எல்லாம் கடவுள் தருவாரா, கடவுள் அப்படியெல்லாம் தொழில் படுவாரா? ஆனால் ஒரு நம்பிக்கை, சமயம் என்பது நம்பிக்கை, சடங்குகள், ஐதீகங்களை உள்ளடக்கியதாக இருப்பது என்பது எங்களுக்கு தெரியும். அந்த வகையிலே ஒரு தத்துவம் என்று நீங்க பாத்தீங்கள் என்று சொன்னால் மெய்ப்பொருள் பற்றிய ஆராய்ச்சி. மெய்ப்பொருள், இந்த மெய்ப்பொருள், மெய்யுணர்வு என்ற சொற்கள் தான் எங்களுடைய தமிழ் இலக்கியங்களிலே கையாளப்படுகின்றது. தர்மம் கூட ஒரு வகையிலே சமயம், தத்துவத்தை குறித்த சொல்லாக காணப்படுகிறது. இங்கே ஆரம்பத்திலே தொடக்க உரையிலே ராஜரண்ணம் கூறியது போல அந்த தத்துவத்திலே கடவுள் உள்ள பொருளா இல்லாத பொருளா என்ற மெய்ப்பொருள் ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சியை நாம் சும்மா செய்ய முடியாது, அதுக்கு ஒரு அறிவு வேணும். அந்த அறிவு, அந்த அளவை, அந்த லாஜிக் எவ்வாறு அமைகிறது என்றால் அதை ஆங்கிலத்திலே எபிஸ்டமாலஜி என்று சொல்றோம். எபிஸ்டமாலஜி என்று சொன்னால் அறிவு ஆராய்ச்சி. இப்ப நாங்கள் ஒன்றை பார்த்து ஒரு பொருள் உண்மை என்று சொல்லுகிறோம். எப்படி பார்க்கிறோம்? புலன்வழியாக பார்க்கிறோம். அப்ப எங்களுக்கு 5 சென்சஸ், அதாவது மெய்வாய், கண்மூக்கு, செவி, சுவையொளி, ஊர், ஓசை, நாட்டம் என்று எல்லாம் எங்களுக்கு பாடம். அப்ப நாங்கள் இந்த கண்ணாலே, மூக்கினால், வாயினால், தொடுகை புலம், செவியினால் எல்லாவற்றையும் கேட்டு பார்த்து நாங்கள் அறிவதனால் அது புலக்காட்சி. புலக்காட்சி என்று சொல்லுகின்ற போது ஒரு சென்சுவல்ஸ் நாலேஜ், புலன்கள், சென்சரி பெர்செப்ஷன் என்றுதான் அது அழைக்கப்படும். அப்ப அந்த புலக்காட்சியினூடாக எவ்வாறு நாங்கள் தத்துவங்களை உள்ள பொருளாக, இறைவனை உள்ள பொருளாக, ஆன்மா எங்களுடைய உயிரை உள்ள பொருளாக, இந்த பிரபஞ்சம் காஸ்மாலஜி அல்ல காஸ்மாஸ், இதை நாங்கள் எப்படி உண்மை என்று நம்புகிறோம். இவைதான் தத்துவங்களிலே பேசப்படுகின்ற விடயங்கள். அப்ப தத்துவ நோக்கிலே நாங்கள் பார்க்கிற போது தத்துவ விசாரணை என்றால் விசாரம், இன்குவாரி தான், ஆராய்ச்சி தான். அப்ப மெய்ப்பொருள் ஆராய்ச்சி, முதல் உள்ள பொருள் பற்றிய ஒரு ஆராய்ச்சி தத்துவ விசாரணை. 2வது அந்த உள்ள பொருளை நாங்கள் அறிவதற்குரிய அறிவாராய்ச்சி, அது எபிஸ்டமாலஜி. 3வது என்ன என்று நீங்க பாத்தீங்கள் என்றால் இவற்றை அறிவதனால் எங்களுக்கு என்ன பயன்? இப்ப சும்மா ஒருவன் கடவுள் இருக்கிறாரா இல்லையா, இது இப்படி எல்லாம் கடவுள் உண்டு இல்லை என்றெல்லாம் நாங்கள் வெறும் விதண்டாவாதங்களுக்கு போக முடியாது. அப்ப இந்த தத்துவ விசாரணையை அறிவாராய்ச்சி மூலமாக அறிந்து கொள்வதன் மூலமாக ஒருவனுக்கு கிட்டக்கூடிய பயன் என்ன? ஆனபடியால் தான் சமஸ்கிருத தத்துவ மரபிலே இந்த தத்துவ விசாரம், பிரமாண விசாரம், 3வதாக பிரயோஜன விசாரம். என்ன பிரயோஜனம்? அப்ப அதுக்குள்ளதான் நீங்கள் இந்த எத்திக்ஸ், உங்களுடைய வழிபாடுகள், கடமைகள் எல்லாவற்றையும் நாங்கள் இறைவனை அடைவதற்குரிய வழிகள் என்ன, பௌத்தம் என்ன வழியை கூறப்போகிறது, இந்து தர்மம் என்ன வழியை கூறப்போகிறது, ஜைனம்
இந்த பௌத்தத்தோட தொடர்புடையதாக தமிழ்நாட்டுக்கு வருகை தந்த மதங்கள்ல இன்னொன்று ஜைன மதம், சமணம். அந்த ஜைன என்ற சொல்லை எடுத்தீங்கள் என்றால் ஜீனர் என்ற சொல்லில இருந்து வந்தது. ஜீனர் என்ற சொல்லுக்கு அர்த்தம் உலகத்தை வென்றவர். யார் உலகத்தை வென்றவர்? வெல்லலாம். ஆசைகளையும் பற்றுக்களையும் மனதுக்குள்ளே போட்டு போட்டு அதே சிந்தித்து கொண்டு இருக்கிறவன் ஒரு நாளும் அந்த பற்றுக்கள்ல இருந்து விடுபட முடியாது. அவ புத்தர் தன்னுடைய அனுபவத்தின் ஊடாக கண்ட உண்மை ஆசைகளே பிறப்புக்கு காரணம், பற்றுக்களே துன்பத்துக்கு காரணம். எனவே ஆசையை அறுத்தால் தான் ஒருவன் ஒரு இடத்துக்கு போகலாம். எனவே அவர் துறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததை நாங்கள் பார்த்தோம். அப்ப இந்த வகையிலே அந்த பிரயோஜன விசாரம் என்பது எத்திக்ஸை குறித்து நிற்கிறது. அப்ப எங்களுக்கு ஒரு தத்துவ விசாரணை, பிரமாண விசாரணை, பிரயோஜன விசாரணை என்ற வகையிலே நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த பௌத்த மத கொள்கைகள் எவ்வாறு ஒரு காவியத்தினூடாக எடுத்துரைக்கப்படுகிறது. தத்துவமாக படிப்பிக்கின்ற போது விளங்காமலும் இருக்கலாம். ஆனால் காவியங்கள், கவிதைகளின் ஊடாக அவை விளக்கப்படுகின்ற போது அவை இலகுவான முறையிலே ஒருவரை சென்றடையக்கூடியதாக இருக்கும். அப்ப இந்த பௌத்த பிலோசபி, புத்திசம் என்று சொல்லப்படுவது எங்களுக்கு இலங்கையிலே எங்களுடைய பெரும்பான்மையின மக்களினுடைய மதம் பௌத்தம். அதிலே ஹீனயான மகாயானம் என்ற பிரிவு உண்டு. ஹீனயானம் ஒரு சிற்றூர்தி நெறியாகவும் மகாயானம் பெரிய நெறியாகவும் கிறிஸ்துவின் 5ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் அந்த மகாயான நெறி வந்தது. மகாயான நெறி யான ஞானம், யான மகாயான கீன யானம். சிற்றூர்தி நெறி பேரூர்தி நெறி, பெரிய வழி சிறிய வழி என்று சொல்லப்படுகிறது. அந்த கீழையான பௌத்தத்தை நீங்க பாத்தீங்கன்னா அங்கே உருவ வழிபாட்டுக்கு இடம் இல்லை. எங்களுடைய மதங்கள் போன்று ஆரம்ப காலத்திலே அவர்கள் குறியீடுகளை கொண்டு சிம்பாலிக் வர்ஷிப் அங்கே இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு அரச மரம் அல்லது புத்தருடைய பாதச்சுவடுகள், புத்தருடைய தந்த தாதுக்களை வச்சு கட்டப்படுகின்ற தாது கோபங்கள், தாது பொருட்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். இப்ப அந்த வகையிலே இந்த பௌத்த மதத்தை பற்றிய விளக்கங்கள் இந்த மணிமேகலை என்று சொல்லப்படுகின்ற காவியத்திலே 30 காதைகளிலே 6வது காதை பிரபஞ்சவியல் பற்றி பேசுகிறது. 27வது காதையிலே அந்த சமய கணக்கர்த்தம் திறம் கேட்ட காதை. அப்ப சமய கணக்கர் யார் என்று பார்த்தால் இந்த தத்துவவாதிகள். மணிமேகலை பலரை சந்திக்கின்றார். பலரை சந்திப்பதோடு அவர்களிடமிருந்து அவரவர் சமய கொள்கைகள் என்ன என்று அறிவதை நாங்கள் பார்க்கிறோம். இப்ப எங்களுக்கு ஆரம்பத்தில் இந்த சைவம் என்ற சொல்லு எங்கே வந்தது, முதலாக எங்கே பயன்படுத்தப்பட்டது என்றால் உண்மையில் மணிமேகலையில தான் சைவம் என்ற சொல்லு பயன்படுத்தப்பட்டது. ஏனென்று சொன்னால் மணிமேகலை சந்தித்த சைவவாதி என்ற ஒரு சொல்லு அந்த மணிமேகலையில் வருகிறது. இப்ப அந்த இடத்திலே பல்வேறு சமயங்கள், இப்ப நாங்கள் சிவஞான சித்தியாரை எடுத்துக்கொண்டா சுபக்கம் பரபக்கம் என்று இருக்கும். சுபக்கம் எங்களுடைய மத கருத்துக்கள், பரபக்கம் என்பது எங்களுக்கு மறுப்பாக உள்ள புற மத கருத்துக்களோ புற சமய கருத்துக்களாகவோ இருக்கலாம். ஆன காரணத்தினாலே இந்த 27வது காதை ஒரு பராபக்க காதையாக அறிஞர்களினாலே பார்க்கப்படுகிறது. அப்ப மணிமேகலை பல்வேறு சமயவாதிகளை சந்திக்கின்ற போது சைவவாதி அங்கே காணப்படுகின்றான். அதைவிட வைஷ்ணவ மத சம்பிரதாயங்களை சேர்ந்தவர்களை அவர்கள் பார்க்கிறார்கள். இதை விட நாங்கள் எப்படியான கொள்கை உடையவர்கள், இந்தியன் மெட்டீரியலிசம், உலகாயுதம், கண்டதே காட்சி கொண்டதே கோலம். இப்ப நாங்க பௌத்தத்துல உபகர்மம், மறுபிறப்பு, யாக்கு நிலை ஆமை, செல்வ நிலை ஆமை, இளமை நிலை ஆமை என்றெல்லாம் தத்துவங்களுக்குள்ள போறோம். ஆனால் இந்த இடத்திலே உலகாயுதர்கள் கேட்பார்கள், உங்களுக்கு 5 விரல்கள் இருக்கின்றன, 5 விரல்களும் ஒரே அளவில் இருக்கிறதா? இல்லை. ஆன காரணத்தினாலே அவை என்ன கர்மம் செய்து இப்படி உங்களுக்கு வெவ்வேறு அளவுகள்ல இருக்கின்றன என்று கேட்பார்கள். இப்ப நாங்கள் மோட்சம்தான் எங்களுடைய குறிக்கோள் என்று சொல்லி நாங்கள் அந்த மோட்சத்தை பின்பற்ற போறோம் என்று சொன்னால் அவர்கள் கேட்பார்கள்,
இந்த உங்களுக்கு அண்மையிலே ஒரு நல்ல தண்ணி கிணறு இருக்கிறது. அந்த தண்ணியை நீங்க குடிக்காமல் எங்கேயோ யாரோ சொன்னால் தூரத்திலே ஒரு கிணறு இருக்கிறது, அந்த நீரை குடித்தால் நல்லது என்று தேடி அலைவது போன்றதுதான் இந்த உங்களுடைய இந்த கர்மம் மறுபிறப்பு. ஏனென்று சொன்னால் எங்களுக்கும் இந்த சமயத்துக்கும் பௌத்த சமயத்துக்கும் உள்ள தொடர்பு என்னென்று நீங்க பார்த்தீங்களென்று சொன்னால், நாங்கள் கடவுள் இல்லை என்று சமணம் பௌத்தம் சொல்லலாம், ஆன்மா இருக்கென்று ஜைனம் சொல்லும், ஆனா பௌத்தம் சொல்லாது. ஆன காரணத்தினால எங்கே நாங்கள் ஒன்றுபடுகிறோம் என்று சொன்னால் இந்த கர்ம தன் கர்மமும் மறுபிறப்பும் ஒரு விஷய சர்க்கிளாக ஒரு பிரதித்திய சமுத்பாதம் என்று அதை பௌத்த பிலாசபியில சொல்லுவார்கள். அங்கேதான் நாங்கள் ஒன்றுபடுகிறோம். கர்மம் மறுபிறப்பை பௌத்தர்கள் எங்களை விட முக்கியமான இடம் கொடுப்பார்கள். காரணம், இப்ப நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் செய்த கர்மங்களை அல்ல ஒரு ஆன்மா செய்த கர்மத்தை அந்த ஆன்மாவிடம் சேர்ப்பிப்பதற்கு அறிவுடைய ஒருவன் வேண்டும் என்று. ஆனால் பௌத்தம் அவ்வாறு சொல்லாது. ஏனென்றா அங்க கடவுள் இல்லை, அப்ப அறிவுடைய பொருளுக்கு பௌத்தம் போகாது. அப்ப பௌத்தம் என்ன சொல்லும் என்று சொன்னால், ஒரு கர்மமானது சகல வல்லமையும் கொண்டது. அது நாங்கள் செய்த கர்மத்தை நாங்களே அனுபவிக்கிறோம் என்று சொன்னால் அந்த கர்மம் சகல வல்லமையும் உள்ளது, அது தானாகவே தேடி வந்து எங்களை அடையும். அப்ப சிலப்பதிகாரத்திலே 3 முக்கியமான விடயங்கள் பேசப்பட்டன. அதாவது இந்த ஊழ்வினை வந்து உறுத்தும் என்பதுவும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் என்பதுவும், அதே போல அங்கே இறுதியாக அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றம் ஆகும், அறமே கூற்றுவன் ஆகும். ஆன காரணத்தினாலே தான் அங்கே அரசனுடைய ஆட்சி கண்ணகி கோவலனுடைய கதையின் ஊடாக நீங்கள் பார்க்கிற போது அதை விளங்கிக் கொள்ளலாம். இந்த காப்பிய லட்சணங்கள்ல நாடு நகர வர்ணனை, தன்னிகர் இல்லா தலைவன், புதல்வரை பெறுதல், முறைசூடுதல், புலவியல் புலத்தல், கலவியல் கலத்தல், அது இது என்று எவ்வளவோ பேசப்படும். ஆனால் இந்த மணிமேகலை எந்த தலைவனும் இல்லாமல் ஒரு பெண் கதாபாத்திரத்தை மையப்படுத்தி, அதுவும் வந்து ஒரு துறவு கதாபாத்திரத்தை மையப்படுத்தி அந்த புரட்சி காவியமாக இருக்கிறது. ஆனால் ஒன்றை நீங்கள் மறந்து விடக்கூடாது, அது துறவை பற்றி பேசலாம். மணிமேகலை சாதாரணமான ஒரு பெண் தான். அவள் தன்னுடைய முற்பிறப்பை உணர்ந்ததன் காரணமாகவும் தன்னை துரத்தி காதலித்த அந்த ராகுலன் கணவனாக, முற்பிறப்பிலே கணவனாக இருந்த ராகுலன் தான் இப்போது இந்த உதயகுமாரனாக, அரசகுமாரனாக மணிமேலைக்கு பின்னால் சுற்றி கொண்டு இருப்பதன் காரணமாக அவள் அங்கே சுதமதி, இந்த மணிமேகலையினுடைய தோழி, அவளுக்கு இந்த நிலையாமையை பற்றிய கருத்துக்களையும் உடல் பற்றிய கருத்துக்களையும், உடல் வரும் உணவினால் ஆன ஒரு பிண்டம் என்று சொல்லப்படுகின்ற கருத்துக்களையும், இவற்றை நாங்கள் பூசி கழுவி ஒப்பனை செய்து வைத்தராவிட்டால் அது புலால் நாறுகின்ற ஒரு உடல் என்று சொல்லப்படுகிற உண்மைகளையும் அங்கே சுதமதி மூலமாக அந்த உதயகுமாரனுக்கு அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள். அப்ப இந்த சிலப்பதிகார காவியம் சமண மத காவியம், இந்த மணிமேகலை பௌத்த மத காவியம், சிலப்பதிகாரத்தினுடைய தொடர்ச்சி இந்த மணிமேகலை. அங்கே 3 அறம்பொருள் இன்பம் அல்ல தர்ம அர்த்த காமம் பேசப்படுகின்ற நிலையில் இங்கே 4வதாகிய வீடுக்கு அல்லது முத்தி நிலைக்கு, லிபரேஷனுக்கு அங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அப்படி நாங்கள் முத்தி அறிய வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ஆசைகள் பற்றுக்களை துறக்காமல் எல்லா ஆசைகளோடும் இருந்தால் நீங்க மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்க வேண்டும். இப்ப நாங்கள் எல்லாரும் கோயிலுக்கு போறோம், ஆனால் இறப்பு, மரணம், கர்மம், மறுபிறப்பு என்று சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு அச்சம் வரும். எவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் எங்களை பற்றற்றவர்களாக, பற்றிலிருந்து விடுபட்டவர்களாக ஆக்கி கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு தான் நாங்கள் இறைவனை அடைய முடியும் என்பதுதான் தத்துவங்கள் சொல்லுகின்ற கருத்து என்பதை எடுத்து கூறி, நேரம் போதாத காரணத்தை, இது ஒரு பெரிய விஷயம், சிறப்புரை என்று போடப்பட்டது. ஆனால் நேரத்தை கருத்தில் கொண்டு இந்த அளவோடு நான் இந்த கருத்துக்களை முன்வைத்து முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். திருமதி கிருஷ்ணவேணி அம்மையாருடைய பேச்சு
பல விடயங்களை எங்களுக்கு திணிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் எத்தனையோ விடயங்களை நமக்கு முன்னின்று அவர் குறிக்க ஆசைப்பட்டிருந்தார். அதில் முக்கியமாக குறிப்பிட்ட விஷயங்களில் நான் குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், தத்துவங்கள் மூலம் இலகுவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் காவியங்கள் துணை புரிகின்றன. ஊழ்வினை உறுத்தும், முற்பிறப்பு தொடரும் என்பதும் என்று பல விடயங்கள் தெரியப்படுத்துவதற்கு காவியம் தான் இந்த மணிமேகலை. அவருடைய நிறைய விஷயங்கள் அவர் எங்களுக்கு கூற வேண்டும் என்று அவருடைய பேச்சிலிருந்து எங்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. நேரம் கவனத்தில் கொண்டு அடுத்ததாக நன்றி உரை. இளமும் மணிமேகலையும் 2026 என்ற நிகழ்வில் மங்கள விளக்கேற்றி தொடக்கி வைத்தமைக்கு திருமதி பத்மா குணரத்தினம் அம்மையாருக்கு எமது மனதார்ந்த நன்றிகள். அழகான ரம்மியமான ஒரு தமிழ் வாழ்த்து பாடிய செல்வி அபிநயா ஸ்ரீஹரனுக்கு எமது பாராட்டுக்கள். தொடக்க உரையாற்றிய திரு தான ராஜரட்னம் ஐயாவுக்கும் தலைமை தாங்கிய திரு பரமேஸ்வரன் ஐயார்களுக்கும் எங்களது மிக்க நன்றிகள். இன்றைய நிகழ்வின் முடியாக சிறப்புரையாற்றிய பேராசிரியர் கிருஷ்ணவேணி அவர்களுக்கு எமது சிறப்பான நன்றிகள். கொழும்பு தமிழ்ச்சங்க விழா ஒருங்கமைப்பாளர்கள், இலக்கிய குழு தலைவர், தமிழ்ச்சங்க தலைவி உட்பட அனைவருக்கும் எமது சிறப்பான பாராட்டுக்கள். விழா சிறக்க சகல விதத்திலும் தம் பங்களிப்பை செய்த நூலக செயல்பாட்டாளர்கள், தொழில்நுட்ப வேலைகள் சரிவர செய்துதவிய காரியாலய ஊழியர்கள், அவர்களுக்கு எமது விசேட நன்றிகள். சிற்றுண்டி வழங்கியது போல் முதல் அரங்கை அழகாக சுத்தமாக ஒழுங்கமைத்து தந்த அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். இறுதியாக இன்றைய அழிக்கையை எமது விழாவின் இறுதி நிகழ்வாக எமக்கு ஒரு சிறப்பு அழிக்கை செய்வதற்காக பிரம்மஸ்ரீ சுவாமிநாதன் சர்மாவின் இசை அர்ச்சனை குழுவினர் இங்கு வருகை தந்துள்ளார்கள். சிலப்பதிகாரம் சிறப்பு இசை நிகழ்ச்சி என்ற இந்த நிகழ்வை நாம் மிகவும் மகிழ்வோடு கண்டு கழிக்க உள்ளோம். அவர்களுக்கு எங்களது மனதான நன்றி. திருப்பதி கிருஷ்ணவேணி அம்மையாருக்கு இன்றைய நிகழ்வை திருமதி கௌரவம். அடுத்ததாக மணிமேகலை பற்றி சிறப்புரையாற்றிய அவருடைய கௌரவத்தை திரு பரமேஸ்வரன் ஐயா அவர்கள் வழங்கி வைத்தார்கள். நன்றி.